ஒரு 16 வயசு பையன் குடும்ப கஷ்டத்தினால ஸ்கூல் போறதை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் தான் இப்ப 10,000 கோடி நெட்வொர்க்கோட உங்களையும் ஒரு கஸ்டமரா மாத்திருக்கு. ஒரு குட்டி பையன் எல்லாரும் மாதிரியே ஸ்கூல் போயிட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் வளர்ந்து 16 வயசு ஆகும்போது அவனோட ஃபேமிலி பண்ணிட்டு இருந்த மில்க் ட்ரேடிங் பிசினஸ்ல இருந்து வந்த காசு அவன் ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா வெறும் மில்க் மட்டும் எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும்? கொஞ்சமா கமிஷன் மட்டும் தான் கிடைக்கும். அதனால இந்த குட்டி பையன் ஃபேமிலி பிசினஸ்ல தலையை விட்டு நம்ம ஏன் பாலை இன்னொருத்தருக்கு தரணும், நம்மளே மில்க் ப்ராடக்ட் பண்ணலாமேன்னு ஃபர்ஸ்ட் பன்னீர்ல இருந்து ஆரம்பிக்கிறான். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது பன்னீர் செய்யறது கொஞ்சம் ஈஸியான வேலை. அதுவும் இந்த ஹோட்டலுக்கு தான் அதிகமா இந்த பன்னீரை கொடுக்குறான். ஏன்னா அப்பெல்லாம் இந்த பன்னீரை பெருசா யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 50 கிலோ 100 கிலோ அந்த மாதிரி தான் சேல்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் காசு அதிகமா வருது, சேல்ஸ் அதிகமாகுது. இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி 1997ல ஒரு பிராண்டோட பேரை போட்டு அந்த பன்னீரை வைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பிசினஸும் கொஞ்சம் நல்லாவே ஸ்டேபிள் ஆகுது. அதனால அவனோட ஊர்ல மட்டும் இல்லாம வெளியூர்லயும் அவனோட ப்ராடக்ட்டை சேல் பண்ற மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்றான். 2009க்கு அப்புறம் தான் மில்க்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்டை செய்ய முடியுமோ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே செஞ்சு விற்கிறான். இவ்வளவு நேரம் பேசின அந்த பையனோட பேரு மிஸ்டர் டி சதீஷ்குமார், மில்கி மிக்ஸோட ஃபவுண்டர். அதுக்காக நீங்களும் இந்த மாதிரி படிக்கிறத விட்டுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். காலேஜை முடிச்சுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஸ்டோரி தான். அதனால இந்த ஃபாலோ பட்டன் நம்பிக்கிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க.